பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அம்முடைய குலதெய்வ கோயில், அதாவது கிருஷ்ணகிரிலே இது கிராண்டா செய்யறாங்கல்ல, மருதேரின்னு போட்டுருச்சு. அரியக்கா பெரியக்கா கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி ஃபுல் க்ரௌடு. ஸோ இன்னைக்கு அந்த விளாக் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணியிருக்கோமா, பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போகணுமா 1 கிலோமீட்ரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குல்ல, இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் வந்து டேம் தண்ணியா. இங்கே வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குற இடமெல்லாம் தேங்காய் அப்படியே குவியலாக போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வியூ. இங்கேருந்து உள்ள 1 கிலோமீட்டர் பக்கம் நடக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். நடக்கணுன்னாவே காண்டாவதே பாருங்க, தண்ணி அழகாக போகுது இல்லைங்களா. ஓ, மாரண்டேலியிலேருந்து காரில் தான் கிளம்பணும். ஆனால் வந்து கார் உள்ளே நிறைய தூரம் விடலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 கிலோமீட்டர் தூரமாக நடந்து வந்துட்டுருக்கோம். கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரதே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. வாங்க போய் சாமி பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பப்பு அவங்க அப்பா எப்படி தூக்கி நடக்கிறாரு பாருங்க. கூட்டத்தில் வந்து அவர் நடக்க மாட்டேன்றான், பயப்படுறான் சாமியெல்லாம் பார்த்து, அதனால தூக்கிட்டு போகிறாங்க. அம்மு வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு வந்தா இல்லை, அஜித் கரக தூக்குறது பார்க்க வந்தா இல்லை, அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நாங்கள் கிளம்பி இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அம்முடைய குலதெய்வம் சரிங்களா. இப்போ நம்ம கோயிலுக்கு வந்ததுனால அவங்க கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி அம்மு வந்து கூட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்க்குற இடம் ஃபுல்லாக எங்கே பாரு கற்பூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொளுத்தி விடுறாங்க. வேண்டுதல் வச்சு கற்பூரம் தான் கொளுத்துவாங்க போல். அப்புறம் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதான், செல்லை பார்த்தா அடிச்சிருவாங்களாம். எனக்கே தெரியாது, இப்போ தானே ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் நினைக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசில் நான் ஒரு டைம் வந்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாது, அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். இப்போ தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன்லாம் பார்த்து அடிச்சிருவாங்களாம், அதனால இப்படி தூரமாக வந்து தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் பிரசாதம் கறி மட்டன் கொடுத்தாங்க, ஸோ சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பானையாக டபராவாக தூக்கிட்டு போகிறாங்க. நம்மளுக்கு வந்து அம்மு வாங்கிட்டு கொடுத்தாங்க. இங்கும் அப்படிதான் எடுத்துட்டு வந்தாங்க கவரில் போட்டு. அவருக்கு உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு, அதெல்லாம் எடுக்க விடல, போனே வெளியே எடுக்கல. நல்லா இருக்கு. ரொம்ப நிறைய முடி இருக்குதுப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை பார்த்துட்டு இதில் உட்காந்தே ஆகுதுன்னு சொல்லி நகரவே மாட்டேன்றான் பாருங்க. எவ்வளோ ஜாலியாக விளையாடுறான். வெயில் அப்பா சாமி தாங்க முடியல. எப்படியோ கிறிஸ்டின் மட்டும் நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு செட்டப்பில் விளையாடுறாரு. எவ்வளோ ஜாலியாக விளையாடுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சுத்துப்பா, இப்படி சுத்து. கூட்டத்தில் போயிட்டு வரத்துக்குள்ள போதும் ஆயிடுச்சப்பா சாமி. வெயில் வேற. நான் வேற 2 டைம் செருப்பு எல்லாமே நடந்தாரு பாவம். நான் வந்து வர சொல்ல அவரே வேணும்னு வந்துக்கிறாரு. நான் வேணும் இல்ல, நாங்க வேணும்னு தானே. அது இவன் ஒரு பக்கம் தண்ணியை பார்த்துட்டு விளையாடியே ஆகணும்னு சொல்லி அங்க இறங்கியாச்சு. அவங்க ஒரு 50 ரூபாய் கொடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலே ரிட்டர்ன் வந்துட்டா. ஜம்ப் போகணும்னு சொல்லிட்டு. என்ன வேணும் இங்க இருக்குது பாரு, போய் குதிப்போ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மு வந்து காவேரிப்பட்டினத்துல டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய. நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு, எதுவுமே வாங்க முடியல. வெயில் போனா போதும், வீட்டுக்கு போய் உட்காந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அத்தை ஃப்ரீ ஜூஸ் பாயிட்டு ஒரு 5 பாயிண்ட் வாங்கிட்டு வச்சிருந்தாங்க.